கிரே கலர் தாங்க தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். ஓகே ஆல்மோஸ்ட் ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வீட்டாண்டா தாங்க இருக்கோம். ஓகேவா, ஆல்ரெடி ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. எதுவும் கிடையாதுங்க, நம்ம பைக்குக்கு வந்துட்டு நம்ம வந்து ஹேண்டல் கார்டு ஃபிட் பண்ண போகிறோம். ஓகேவா, இதோட நம்மள மாடிஃபை மாதிரி தான் இருக்கும். ஹேண்டல் கார்டு ஃபிட் பண்ண போகிறோம். ஹேண்டல் கார்டு பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வீடியோ போக போக அப்படியே உங்களுக்கு ஃபிட் பண்ண அப்படியே காமிக்கிறேன். ஓகேவா, ஹேண்டல் கார்டோட ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சு, நாங்கள் வாங்கும்போது எவ்வளோ ப்ரைஸு, ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ, ஓகேவா, என்னதுக்கு ஹேண்டல் கார்டு நான் போட வைக்கிறேன்னு கூட வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஓகேவா, யாரா ஃபஸ்ட் டைம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபுல்லாக ஹேண்டல் கார்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணி அது ஃபுல்லாக அன்சீல்டாக இருக்குது. நான் அது சீல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டல் கார்டு கூட ஒரு டேக் ஒன்று வாங்கியிருக்கோம். இது வண்டிக்கு நல்லா ஒரு லுக் எடுத்து காமிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேண்டல் கார்டு இங்கே வந்துச்சுங்க. ஓகேவா, அது எக்ஸ்ட்ரா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபிட்டிங்க்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஹேண்டல் கார்டுங்க. வண்டிக்கு மேட்சாகவே வாங்கியிருக்கேன். ஓகே, பாருங்கள். ஓகேவா, கிரே கலர் தாங்க தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். ஃபுல்லாகவே பிளாக் கலர் தான் இருந்துச்சு. எப்படியோ ஒரு 3-4 ஷோரூம் ஏறி அப்புறமா இந்த ஹேண்டல் கார்டு நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 900ங்க. இதுலேயே 3 டைப் இருக்குது, 600, 900, 1400. நம்ம எதுவுமே எல்லாமே மீடியமாக வாங்கினேன். 1400 வந்துட்டு லைட்டோட வருங்க. ஆமாம், எல்இடி லைட்டோட வரும். நம்மளுக்கு அது தேவையில்லை. இது ஃபிட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது வண்டிக்குன்னு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் வண்டி நம்ம ஃபிட் பண்ணி ட்ரை பண்ணும் போது வண்டி ஃபிட் ஆகலை. அதனால் நம்ம வந்து கேரேஜ்க்கு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டோம். ஃபிட் பண்ணி கொடுத்துருங்கோ. அப்புறம் ஃபிட்டிங் சார்ஜ் வந்துட்டு கிட்டத்தட்ட 150 கேட்டாங்க. ஆனால் கம்மியாக பண்ணுறது இல்லைன்ட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போகிற அர்ஜென்ட்லேயே ஃபாஸ்ட்டாக ஃபிட் பண்ணுறாரு. டைட்ஸா ஒரு பக்கம் டைட் பண்ணிட்டாங்க. ஓகே, சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்துட்டு 900ங்க. இது ப்ரைஸ் 900. லைட் வாங்கலான்னு பார்த்தோம். லைட் வந்துட்டு அதுவும் நல்லாவே இல்லை பார்க்கறதுக்குனால நான் கிரே கலரே வாங்கிக்கிறேன். அது எப்படி ஃபிட் பண்ணுறாங்க நானும் பார்க்கலாம் தான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். நீங்களும் பாருங்கள் ஃபிட்டிங்கு. இது உட்கார வைக்கிறதுக்கு தாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் பையா எப்படி உட்கார வச்சிட்டாரு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு சைடு போட்டாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சைடு தான் ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போத்துக்கு பையா போட்டுங்கிறார் உள்ள. அதை நான் போட்டும் போது உக்காரவே இல்லைங்க, அவர் போட்டால் மட்டும் உக்காருது. பார்த்தீங்கன்னா கிளச்சு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அது மட்டும் ஃபிட் பண்ணி தந்துடுறாரு.
கிளச்சு டச் ஆகாமல் இருக்கணும். இந்த பக்கம் பிரேக். करेक्ट है बाबा ऊपर करना नीचे करना आगे से देखो बंद नोड़ बाइले मैं ಸ್ವಲ್ಪ ಮೇಲ್ಗಡೆ और थोड़ा ऊपर साका नोड़ा थोड़ा ब्रेक सही हुआ मैं यार थोड़ा ऊपर करो इसे हां बस बस ஓகே 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 ஆல்மோஸ்ட் ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இருங்க அவர்கிட்ட பேசிவிட்டு நான் வரேன். பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட்டாக போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. லைட்டாக கிட்டத்தட்ட 150 ஃபிட்டிங் சார்ஜாக வாங்கிட்டாங்க. அதுதான் இப்போ இதாகிடுச்சு. பார்த்துருப்பீங்க ஃபிட்டிங்கெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. பரவாயில்ல, நல்லா இருக்குது, ஒன்றும் சொல்கிறதுக்காக இல்லை. போக போக இன்னும் கொஞ்சம் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணலாம். சரியா? இதோட இந்த வீடியோவை நான் இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசுனா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.